வந்திருக்கும் தொண்டாமுத்தூர் தொகுதி சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முறையும் அப்பா தொண்டாமுத்தூர் தொகுதியில 4வது முறையாக நிற்கிறாரு. நான் அப்பாவுக்கு ஓட்டு கேட்பதே பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கோவை மாவட்டத்திற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி இருக்காரு. 5 வருடத்தில் திமுக ஆட்சி இருந்தது. ஆனா நம்ம கோவை மாவட்டத்திற்கு எந்த புதிய திட்டங்களையும் கொண்டு வரல. நாம கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் தான் செயல்படுத்துறாங்க. புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் அப்பா உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது நம் கோவை மாவட்டத்திற்கு அதிகமான தார் சாலைகள், பாலங்கள், அரசு கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள், அரசு சார்ந்த கட்டிடங்கள், கூட்டு குடிநீர் திட்டங்கள், குளங்களை தூர்வார்தல் போல பல திட்டங்களை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. நம்ம அம்மாவின் ஆட்சியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தது. ஆனா இப்ப அப்படி இருக்கா? மீண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க, சட்ட ஒழுங்கு சரியாக இருக்க இரட்டை சின்னத்தில் வாக்களியுங்கள். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 5 வருடத்தில் திமுக ஆட்சி இருந்தது. நம் கோவை மாவட்டத்தில் கவுன்சிலர், மேயர், துணை மேயர் போல பல பொறுப்புகளில் திமுக ஆட்களே இருந்தாங்க. ஆனா என்ன செய்தார்கள்? யோசிங்க. இப்ப இந்த வார்டுல கூட ரோடு போடுறதோ, குப்பைகள் அள்ளுறதோ, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் கூட அவங்க சரியா செய்யல. என் குடும்பம் ட்ரஸ்டான நல்லறம் ட்ரஸ்டில் என் பெரியப்பா எஸ்பி அன்பரசன் அவர்களும் அப்பாவும் சேர்ந்து நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வராங்க. அதில் இப்ப பாத்தீங்கன்னா நம் பேரூர் படித்துறையில் தர்ப்பண மண்டபம் கட்டி கொடுத்தாங்க. ஆனா அதை கூட இந்த அரசு சரியா மெயின்டைன் பண்றது இல்ல. நாம மெயின்டைன் பண்ணலான்னு கூட பார்த்தா விடுறது இல்ல. மீண்டும் நம் ஆட்சி அமைத்து அது சரியாக செயல்படுத்துவோம். கொரோனா டைம்ல கூட அனைவருக்கும் உணவுப் பொருட்களை கொடுத்து உங்க எல்லாருக்கும் தேவையான உதவிகளை முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாங்க. போன சட்டமன்ற தேர்தலில் 10க்கு 10 ஜெயிச்ச மாதிரி இந்த முறையும் அவினாஷி தொகுதியை சேர்த்து 11 ஜெயிச்சு